அந்த நாற்காலியில் இருந்து ராதிகா அவர்கள் பேசுற இதெல்லாம் உரையாடெல்லாம் வந்து இவ எழுதி எடுத்திருக்காங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கவனமா அவர் படத்தை பதிவு செய்யறார் இந்த இளம் வயதுலையும் போது வியக்காம இருக்க முடியல என்னால. இப்படி முதல் படத்துல இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கடா அப்படி. அது கூட இருந்து உழைச்ச எல்லாருமே அப்படி உழைச்சிருக்காங்க. குறிப்பா தம்பி ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் எல்லாருமே அவ்வளவு அருமையா ஒத்துழைச்சிருக்காங்க. நடிச்ச கதாபாத்திரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நடிக்காம வாழ தொடங்கிடுச்சு எல்லாமே. இல்ல அந்த கதாபாத்திரம் வந்து அம்மா ராதிகா அவர்களை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னாலும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் குறிப்பா இவங்க இதெல்லாம் ரொம்ப தனித்துவம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும், ஒரு நிமிர்வு அப்படின்னு. அது வந்து எல்லாத்தையும் ஒரே படத்துல ஒரு சின்ன பையன் எழுதி கொண்டு வந்துட்டாங்கிறது வலிந்து திணிக்காம அப்படி சரிவா அப்படியே செதுக்கிட்டான். நான் ஒரு இடைவெளிக்கு மேல என்ன இது எனக்கு சிவாதான் ஞாபகத்து வந்துட்டு இருக்காப்ல, இந்த பையன் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டானே அப்படின்னு. அதை வந்து இந்த கதை சரியா வரும்னு தேர்வு பண்ணி எடுத்த என் தம்பி சிவகார்த்திகேயனுக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால ஒரு நிறைந்த செறிந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த ஆண்டில் வந்து தாய் கிழவி. இது மாதிரி படங்கள் வருவது ரொம்ப அரிது. அதனால தமிழ் சமூக அன்பு சொந்தங்கள் எல்லாரும் இதை திரையில பார்த்து கொண்டாடணும். இப்படி பார்த்தாலும் இது வந்து இது பால்மேந்திரா படம், இது பாரதி ராஜா படம்னா சிவகுமார் முருகேசன்ங்கிற பேரை மாத்திட்டு அது போட்டா நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தரமான படத்தை தம்பி எடுத்திருக்கா. அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கலை அரசியல்னா கலை அரசியல் தான். அவங்க இப்ப வந்து என்ன வேணாலும் பாராட்டலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்புலாம் வந்து அசாத்தியம். அந்த உடல் மொழி, அந்த உரையாடல், உச்சரிப்பு ஏற்கனவே பல கிராம படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து இந்த படைப்பாளிகளுக்கு அதில் நடிச்ச ராதிகா அம்மாவுக்குலாம் எவ்வளவு விருதுகளை கொடுத்து பாராட்டினாலும் குறைந்த அளவு பாராட்டாத்தான் இருக்கும். அவ்வளவு பெருமையான ஒரு படைப்பு தாய் கிழவி. அது நம்ம எல்லாரும் பார்க்கணும். இதை தாண்டிய சிறந்த படத்தை சிவாதான் எடுக்கணும், என் தம்பி வச்சு எடுக்கணும். தாய் கிழவி தான்.